ஹே எவ்ரிவான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இந்த இயரோட ஃபர்ஸ்ட் வீடியோ. கொஞ்ச நாளாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அதாவது இந்த கேலண்டர் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்களா நியூ இயர்க்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்த உடனே நான் என்ன பண்ண வெப்சைட்குள்ளே போனேன். போய் பார்த்தா அதில் இருக்கிற ரேட் நம்ம கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலை. ஸோ நானே அதை க்ரியேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ட்ராயிங்கில் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் கிடையாது, பட் நானே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். பட் இந்த நியூ இயர்க்கு சம்திங் ஸ்பெஷலாக எனக்கு நானே ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இது. Come check this. 2025 ரியலி கிரேட் இயர். எனக்கு டீச்சிங் ஜாப் கிடைச்சிது, ஃபேமிலி நல்லா மேனேஜ் பண்ண முடிஞ்சது, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக ஆனேன், அண்ட் மோர் ஓவர் ப்ரொடக்டிவிட்டி, அண்ட் அஃப்கோர்ஸ் I learned many life lessons. 2026ல இன்னும் நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன், மெட்டீரியலிஸ்டிக்காகவும் ஸ்பிரிச்சுவலாகவும். இயர்ஸை கடந்து போக மாதங்கள் நாட்கள் தேவையில்ல. நாம டெய்லி பார்க்குற கேலண்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்தா நல்லா இருக்கும்ல. அதுவும் அதில் நானே வரைஞ்ச ஆர்ட் மூலமாக நானே எனக்கு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா அந்த கேலண்டரை நான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதோ இந்த கேலண்டரில் ஈச் மந்த் ஒரு அஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது ரொம்ப சிம்பிளாக ஹெவி வேர்ட்ஸ் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் ரிமைண்டராக இருந்தால் செம்மையாக இருக்கும்ல. சம்டைம்ஸ் நமக்கு நாமளே மோட்டிவேட் பண்ணுறது தானே மாஸ். என்னோட லைஃப் கோல்ஸ் அண்ட் விஷன்ஸ் இதை நோக்கி பயணிக்க நான் எடுத்து வைக்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த வீடியோ. ஐ எம் ஜஸ்ட் ரிமைண்டிங் மை செல்ஃப் தட் ஐ எம் ஸ்டில் ஆன் மை பாத். ஸ்லோவாக இருந்தாலும் நடந்துட்டு தானே இருக்கேன். ஃபைனலி எல்லா மந்த்தும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன, வாங்க பிரிண்டடுக்கு போவோம். 2026ல சில ரெசல்யூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் எடுக்கிறேன். அதில் ஒன்று தான் கன்சிஸ்டன்சி. பர்ஃபெக்டாக பண்ணோன்னு நிறைய விஷயங்கள் பண்ணாமல் போஸ்ட்பான்லாம் பண்ணியிருக்கேன். பட் இனிமே பர்ஃபெக்ட்லாம் இல்லை, ஹானஸ்டாக பண்ண போகிறேன். அது எதுவாக இருந்தாலும் சரி. என்னோட இந்த ஜேர்னியில் நீங்களும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த கேலண்டரில் இருக்கிற அஃபர்மேஷன்ஸ் எனக்கு மட்டும் இல்லை, சைலண்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் தான். இப்போது என்னோட கேலண்டரில் இருக்கிற ஒரு மந்தோட அஃபர்மேஷன்ஸை பார்க்கலாமா? வருடத்தோட முதல் மாதம் ஜனவரி. ஒரு புது தொடக்கம், புது ஹோப் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆர்ட். ஐ பிகன் ஸ்லோலி பட் ஸ்ட்ராங்லி அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபெப்ரவரினாலே கப்புள் மந்த் தானே, அதனால கப்புள் வரைஞ்சிட்டு ஐ டிசர்வ் லவ் தட் ஃபீல்ஸ் பீஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு வேர்டிங்ஸும் அதில் போட்டுட்டேன். மார்ச்சுக்கு ஒரு மெடிடேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்ட் தான் அது. எவ்ரி பிரீத் ரீஸ்டோர்ஸ் மீ. நெக்ஸ்ட்டு ஏப்ரல். நம்ம எல்லாருக்கும் டைம் பண்ணுறதுன்னு நம்ம ஷைன் ஆகும். ஐ ப்ளூம் இன் மை ஓன் சீசன் அப்படின்னு ஒரு அஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மே மந்த் எனக்கு யூஸ்வலாக லீவ் தான், பிகாஸ் நான் ஸ்கூல் டீச்சர். அந்த டைமில் என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை நான் ஃபீட் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜை வரைஞ்சி மை க்ரியேட்டிவிட்டி ஃபீட்ஸ் மை சோல் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கேன். வருடத்தோட பாதி மாதத்தை கடந்துட்டோம், அதாவது ஜூன் மாதம் வந்துட்டோம். இந்த மந்தில் நம்ம என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக அதுக்கு நம்ம கன்சிஸ்டன்சின்னு ஒரு பேரை வைப்போம். எஸ், கன்சிஸ்டன்சி தான் நம்மளுடைய ஃபியூச்சரை பில்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரியான அஃபர்மேஷன் தான் அது. ஜூலை மந்த் ஐ ப்ரொடெக்ட் மை பீஸ் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஆகஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆகிட்டே வர்றது நம்மளுக்கே நல்லா தெரியும். அதனால ஐ ட்ரஸ்ட் வாட் ஐ எம் பிகமிங் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷனை ஆகஸ்ட் மந்தில் போட்டிருக்கேன். ஃபார் செப்டம்பர், அஃப்கோர்ஸ் யூனிவர்ஸ் இஸ் கைண்ட் டு மீ. நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸாக ரொம்ப ஜென்யூனாக ஃபாலோ பண்ணுறோம், அதை நம்ம செய்கிறோன்னா கண்டிப்பாக நம்ம அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு கைண்டாக நம்மளுக்கு உதவி செய்யும். தென் அக்டோபர்னு சொன்னாலே லெட் கோ தான் ஞாபகத்துக்கு வருது, ஏன்னா அது இலையுதிர் காலம். ஸோ ஐ லெட் கோ வாட் ட்ரெயின்ஸ் மீ அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் அதில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நவம்பர்னாலே நம்மளுக்கு மழை தான் ஞாபகம் வரும். மழைனாலே குட் திங்ஸ் தானே, குட் திங்ஸ் ஃப்ளோஸ் டு மீ. லாஸ்ட்டாக எல்லா மாதத்தையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து இந்த லாஸ்ட் மந்தில் இந்த இயருடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம யோசிக்கும் பொழுது, நம்ம கடந்து வந்த பாதையை பற்றி யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் ஆகும். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹவு ஃபார் ஐ ஹேவ் கம். I hope this year will be my healing year. Happy New Year.